அன்புள்ளவர்களுக்கு உங்கள் அக்னி. 3 முக்கியமான தகவல்களை நான் உங்களிடம் செய்தியாக கொண்டு வருகிறேன். ஒன்று, கடந்த 9ஆம் தேதி 9/6/2026 செவ்வாய்க்கிழமை அன்று தமிழ்நாட்டினுடைய மொத்த ஓட்டுநர் சங்கம், பாடைக்கார் ஓட்டுறவங்க, ஆட்டோ ஓட்டுறவங்கலாம் ஒட்டுக்கா சேர்ந்து ஒரு மாநில நிர்வாகியோட அமைச்சரை போய் செக்ரட்டரியேட்டில் பார்க்குறாங்க. அமைச்சர் அந்த கோரிக்கை மனு வாங்குறாரு. வாங்கிட்டு பார்த்து படிச்சுட்டு என்ன பண்ணுறாருன்னா, இனிமேல் வராதிங்க, எல்லாமே நான் பார்த்துக்கிறேன், இங்கே வர வேண்டாம் யாரும் அப்படின்னு சொல்லி அனுப்புகிறார். இவர்கள் ரொம்ப நேரம் காத்திருக்காங்க. ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் காத்திருக்காங்க. எப்படியாவது அமைச்சர்கிட்ட பேசி ஆகணும், நம்மளுடைய கோரிக்கைகள் சொல்லி ஆகணும், எப்படியாவது ஒரு பேசுவார் அப்படின்னு சொல்லி அங்கேயே ஆஃபீஸ் அலுவலகத்தில் வராண்டாவிலேயே வெயிட் பண்ணுறாங்க. ஆனால் அமைச்சர் பேச மறுத்துட்டு, இங்கெல்லாம் யாரும் வர வேண்டாம், நீங்கள் போங்க, உங்கள் வேலையை பாருங்கள், எங்களுக்கெல்லாம் நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்லி திருப்பி அனுப்புகிறார். அவர்கள் வெளியில் வந்து எல்லா செய்தி ஊடகத்துக்கும் நியூஸை கொடுக்குறாங்க, செய்தியாக கொடுக்குறாங்க. நாங்கள் அமைச்சரை சந்திக்க போனோம், ஆனால் அமைச்சரே எங்களை சந்திக்க மறுத்துட்டார், கோரிக்கை மனு படித்தார், நீங்கள் வர வேண்டாம் போங்க, இங்கே வரவே வேண்டாம் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிட்டாரு, எங்களுக்கு மூஞ்சில் அடித்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த நிர்வாகிகள் பூரா அங்கேயே ஒரு செய்தியை கொடுக்குறாங்க. இது எவ்வளோ மன உளைச்சல்! ஒரு அமைச்சர், மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள், இந்த போக்குவரத்துறை அமைச்சர் ஒரு சங்கத்தினுடைய பிரதிநிதிகள் போனால் அவங்களுடைய கோரிக்கைகள் என்னன்னு கொஞ்ச நேரம் காது கொடுத்து கேட்கணும். அவங்களுடைய கஷ்டங்கள் என்ன, எதற்காக வந்தார்கள், என்ன மனுவில் எழுதியிருக்காங்க, என்ன காரணம், ஏன் இவ்வளோ நாளாக இதை நீங்கள் கேட்டு பெறலையா, என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி ஒரு 10 நிமிஷம் அவங்ககிட்ட பேசியிருக்கலாம். இதெல்லாம் புறக்கணித்து அவர் வந்து என்னை பார்க்க வேண்டாம், எனக்கு தெரியும்னு சொல்லிட்டார். என்ன தெரியும்னு தெரியல. கடந்த ஆட்சியில், திமுக ஆட்சியில் அமைச்சர் சிவசங்கரன்ட்டு இருந்தார். அவர் யார் போனாலும், எப்போ போனாலும், எந்த அதாவது சங்கத்தினுடைய சார்ந்தவர்கள் போனாலும் உடனே கூப்பிட்டு பேசுவார். அண்ணன் தான் சொல்லுவார், எல்லாரையும் அண்ணனா அப்படின்றவார், வாங்கி படிப்பார். சரி நான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லுவார். அதே போல் தான் இவங்களும் பல முறை அவர்களை சந்திச்சிருக்காங்க. அவரும் வந்து வாங்குவார், படிப்பார், போயிடுவார். ஒரே ஒரு காரியத்தை மட்டும் அவர் செஞ்சார். என்னன்னு கேட்டிங்கன்னா, பைக் டாக்ஸியை வந்து எங்களுக்கு அந்த ஓட்டுநர்களுக்கு வந்து வாழ்வாதாரத்தை இழக்கிறாங்க, அதனால் அது பைக் டாக்ஸி தயவுசெய்து எப்படியாவது வந்து ஒழிக்கணும், அந்த கம்பெனியை கூப்பிட்டு பேசுங்க அப்படின்னு சொன்னாங்க. அவரும் அதுக்கான உத்தரவை ஆர்டிஓங்களுக்கெல்லாம் போட்டார். சில இடத்துல இவங்களே ஓட்டுநர் சங்கமே வந்து அந்த பைக் டாக்ஸி ஓட்டுறவங்களை பிடிச்சி ஆர்டிஓட்ட கொண்டு போய் ஒப்படைச்சாங்க. அதுக்கு உண்டான ஃபைனை போட்டாங்க. ஆனால் இவர் பார்க்கவே மறுக்கிறார். என்ன காரணம்னு தெரியல. தயவுசெய்து அமைச்சர் அவர்களே, உங்களை நம்பி, உங்களுடைய முதல்வர் ஜோசப் விஜய் அவர்களை நம்பி, யார் என்னன்னு அடையாளம் தெரியாமல் இன்றைக்கி 108 சீட்டு வாங்கிட்டீங்க, ஜெயிச்சிட்டிங்க, எது பணம் காசு கொடுக்கல. ஆனால் உங்களை ஒரு புதிய ஆட்சி வரணும், புதியவர்கள் வரட்டுன்னு சொல்லி விரும்பி தான் மக்கள் போட்டாங்க. அதில் இந்த ஓட்டுநர்களுடைய குடும்பமும் இருக்குது. அவருடைய வாழ்வாதாரத்தை கேளுங்க. என்ன கேட்குறாங்கன்னா, 10 ஆண்டு காலமாக ஆட்டோ மீட்டர் கட்டணம் இனி வந்து அதை நிர்ணயம் பண்ணலை. இன்றைக்கி டீசல், பெட்ரோல், கேஸ் எல்லா விலையும் ஏறிடுச்சு. அடுத்தது தனியார் வாகனத்தை வாடகை கொடுறாங்க. நாங்கள் சாலை வரி கட்டுறோம், ஒரு வருஷம் ஒரு தாட்டி எஃப்சி பார்க்குறோம், 2 வருஷத்துக்கு ஒரு தாட்டி எஃப்சி பார்க்குறோம். இதுக்கெல்லாம் எங்களுக்கு நிறைய செலவாகுது, எங்களுக்கு வண்டி ஓட மாட்டேங்குது, இதை நிறுத்துங்க, ஹோலா ஊப்பர்லாம் கொஞ்சம் கட்டுப்படுத்துங்க, பைக் டாக்ஸிலாம் கட்டுப்படுத்துங்கன்னு சொல்கிறதுக்காக தான் அவங்ககிட்ட வர்றாங்க. நீங்கள் அதை காது கொடுத்து கேட்கணுமா இல்லையா? தயவுசெய்து இதை தவிர்த்துருங்க. ஏன்னா அவங்க வெளியில் பேட்டி ஒன்று கொடுக்குற போது பொதுமக்கள் உங்கள் பேரில் காழ்ப்புணர்ச்சி ஏற்படும், நன்மதிப்பை இழப்பீர்கள். அமைச்சருங்கிறது வந்து 5 வருஷம், நீங்கள் 10 ஆண்டு காலம் கூட அமைச்சராக இருக்கலாம். பல அமைச்சர்கள் இன்றைக்கி அடையாளம் தெரியாமல் போயிட்டாங்க, எங்கெங்கேயோ இருக்கிறாங்க. அதனால் தயவுசெய்து அமைச்சர் அவர்களே, மீண்டும் இந்த சங்கத்தினுடைய பிரதிநிதிகள் வந்தால் கூப்பிட்டு உட்கார வச்சு பேசுங்க. ஏன்னா ஒரு தொழிற்சங்கத்தினுடைய சங்கத்தின் பிரதிநிதிகள் வந்தால் உடனே பார்க்குறீங்க. இப்போ சிஐடியினுடைய ஒரு பிரதிநிதி போய் எங்களுக்கு இவ்வளோ கோரிக்கைகள் இருக்குதுன்னு சொல்லிட்டு கார்ப்பரேஷன் பஸ்ஸில் வந்து முதலமைச்சர்கிட்ட வந்து பென்ஷன், பழைய பென்ஷன் தரணும், ஆட்களை எல்லாம் வந்து நிர்ணயம், அதாவது வந்து பணி உயர்வு தரணும், பணி நிரந்தரம் பண்ணணும், கான்ட்ராக்ட்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லி ஒரு 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 பெரிய லிஸ்ட்டே கொடுக்குறாரு முதல்வர்கிட்ட. அதை ஏற்றுக்கிறாரு முதல்வர், பார்க்குறாரு, படிக்கிறாரு, சரி நான் பண்ணிக்கிறேங்கிறாரு. அதே
அந்த சங்கம் வந்து உங்கள்கிட்ட வந்து அந்த மனு கொடுக்குற போது நீங்களும் வாங்கி படிக்கிறீங்க, வச்சிடுறீங்க, உட்கார வைக்கிறீங்க. அப்போ ஒரு தனியாக ஒரு சங்கம், எந்த அமைப்போடும் எந்த கட்சியோடும் இல்லாத ஒரு சங்கம், அவங்க நடத்துகிற சங்கம் தமிழ்நாடு பூரா வந்து ஓட்டுநர்களுடைய நிலைகள் என்ன, அதெல்லாம் அவங்க எடுத்து உங்ககிட்ட வந்து சொல்கிற போது அதை மறுக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நீங்கள் இதை கொஞ்சம் மாற்றணும். உங்களை மாற்றிக்குவீங்கன்னு நான் நம்புகிறேன். ஏன்னு கேட்டிங்கன்னா, உங்களை பல்வேறு சங்கங்கள் வந்து பார்ப்பாங்க. நாளைக்கு லாரி உரிமையாளர் சங்கம் வந்து உங்களை சந்திக்கலாம், பஸ் உரிமையாளர் சங்கம்லாம் சந்திக்கலாம், டாக்ஸி உரிமையாளர் சங்கம் சந்திக்கலாம், இது தொழிற்சங்கம் கட்சியினுடைய தொழிற்சங்கத்தினுடைய பிரதிநிதிகள் உங்களோட சந்திக்கலாம். இவர்களுக்கெல்லாம் அனுமதி வழங்குகிற போது யாரையும் சாராத தொழிற்சங்கம் அமைப்பே இல்லாமல் தனி ஒரு நபர்களாக கூட்டு சேர்ந்து ஒரு அமைப்பை ஏற்படுத்தி அதற்கான ஒரு பெயரை வடிவமைத்து அதற்கான ஒரு கொடியும் வச்சு பல போராட்டங்களை 2021லேருந்து 2025 கடந்த 5 ஆண்டு காலமாக போராடிய அந்த தொழிலாளர்களுக்கு ஒரு விடிவெளியாக நீங்கள் இருக்கணும். அதை நீங்கள் செய்வீங்கன்னு நம்புகிறாங்க அவங்க. ஏன்னா உங்களுக்கான ஓட்டெல்லாம் அவங்களும் போட்டிருக்காங்க. தயவுசெய்து இனிமேலாவது அவங்களை புறக்கணிக்காமல் கண்டிப்பாக வந்து இதில் அந்த சங்கத்தினுடைய பிரதிநிதிகளை கூப்பிட்டு பேசுவீங்கன்னு நான் நம்புகிறேன். மக்களும் நம்புகிறாங்க, அந்த தொழிற்சங்கத்தினுடைய பிரதிநிதிகள் நம்புகிறாங்க. அடுத்தது இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, 2019, 20 அதற்கு முன்னால் ப்ரொடக்ஷன் ஆன காரு, அதாவது புதிய வாகனங்கள் ப்ரொடக்ஷன் ஆனதெல்லாம் ஷோரூமில் கொண்டு வந்து நிறுத்துகிறாங்க. டெல்லியில் கோர்ட்டில் நீதிமன்றம் என்ன பண்ணுதுன்னு கேட்டிங்கன்னா, PS4 அப்படிங்கிற ஒரு வாகனத்தை தடை செய்யுங்க, இனிமேல் இந்த வாகனம் ஓட்டக்கூடாது, பொல்யூஷன் அதிகமாக வருது, PS6 வந்து நீங்கள் வந்து இனிமேல் வந்து இப்போ அதுக்கு உண்டான பதிவு என்ன கொடுங்கன்னு சொல்லி ஒரு ஆர்டர் போடுறாங்க. இந்தியா போகிறோம், அந்த ஆர்டரை ஒபே பண்ணுறாங்க. 2020க்கு பிறகு, அதாவது முன்னாடி வந்து வண்டியெல்லாம் வந்து அப்படியே நிற்கிது. 2020 ஜனவரி மார்ச்சில் என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த அந்த புதிய வாகனத்துக்கு மட்டும் பதிவு எண் கொடுக்குறாங்க. இப்போ அந்த பொதுமக்கள்லாம் புதிய வாகனத்தை வாங்குகிறாங்க. பொதுமக்கள் வந்து அதுக்கு உண்டான பதிவு எண்ணும் வாங்குகிறாங்க, பேன்ஷன் நம்பர் வாங்குகிறாங்க. இப்படி வாங்குகிற தருவாயில் பெரும்பான்மை 8ஆம் நம்பரை யாரும் வாங்க மாட்டாங்க. 8ஆம் நம்பரே யாரும் பிடிக்காது. 66 ஒரு நம்பர் வருது, 4 நம்பரை கூட்டினீங்கன்னா ஒரு 8ஆம் நம்பர் லாஸ்ட்டில் வருதுன்னா அந்த நம்பரை யாரும் வாங்க மாட்டாங்க. அது 8ஆம் நம்பர் ராசி இல்லைன்னு சொல்லிட்டு. இப்போ அந்த 8ஆம் நம்பர் ராசி இல்லைங்கிறதுனால அதை வந்து வட்டார போக்குவரத்து அலுவலகத்தில் ஒரு உத்தரவு வந்து போக்குவரத்து ஆணையர் ஒரு உத்தரவு போடுறாரு. என்னென்னு கேட்டிங்கன்னா, அந்த 8ஆம் நம்பரை பிளாக் பண்ணி வைங்க, எதுவும் கொடுக்க வேண்டாம், ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ண வேண்டாம், பதிவுன்னு கொடுக்க வேண்டாங்கிறாங்க. அது அப்படியே நிற்கிது. 2020க்கு பிறகு இது புது வண்டி வாகனம்லாம் வந்துக்கிட்டே இருக்குது, பதிவெண் கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. இந்த வட்டார போக்குவரத்து அலுவலகத்தில் வேலை பார்த்த மென்பொருள், அதாவது கணினியில் வேலை பார்த்த சில கான்ட்ராக்ட் ஊழியர்கள்லாம் வேலையை விட்டு நிற்கிறாங்க. அவங்க நின்னதுக்கு பிறகு என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா, இந்த PS4 வந்து என்ன பண்ணுறாங்க, அந்த கம்பெனியினுடைய ஷோரூமினுடைய நிர்வாகிகள் ஓனர்லாம் கூப்பிட்டு, இது எப்படியா நம்ம விற்றாகணும், இவ்வளோ வண்டி ஸ்டாக்கில் இருக்குது, அதனால் இந்த 8ஆம் நம்பர் வர்ற வண்டியாக பார்த்து கொடுத்துருவோம், 8ஆம் நம்பராக கூட்டினா 8 தொகையை வர்றதா பார்த்து கொடுப்போம், இதுக்கு உண்டான உங்களுடைய வேலைகளை செய்யுங்க, நீங்கள் ஏற்கனவே அந்த ஆஃபீஸில் வேலை பார்த்தீங்க அப்படின்னு சொல்லி அவங்ககிட்ட ஒரு பேரம் பேசி அவங்களுக்கு ஒரு தொகை தர்றாங்க. இந்த வெளியில் போன கணினி, அதாவது மென்பொருள் வேலை பார்த்தவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, 8ஆம் நம்பர் தேடி தேடி பிடிச்சி எங்கெங்கே 8ஆம் நம்பர் அதிகமாக இருக்குது, கூட்டினா 8 எங்கெங்கே வருதோ பார்த்து அதுக்கு ஒரு ஓடிபியும் கொடுத்து அதை வெளியில் எடுத்து இந்த வாகனத்தை விற்கிறாங்க. விற்கிற போது என்ன கேட்டிங்கன்னா, பெரும்பான்மை வலசரவாக்கம், கோயம்புத்தூர், நாமக்கல்லில் தான் அதிக வாகனம் வந்து இந்த 8ஆம் நம்பர் பதிவு செஞ்சுருக்காங்க. இதில் அதாவது கவர்மெண்ட்டில் ஒரு தணிக்கை பண்ணுவாங்க எல்லா ஆஃபீஸ்லேயும். மொத்தமாக வந்து டிசி அலுவலகத்தில் எவ்வளோ வண்டி என்ன இது, ஸ்கூட்டர் எவ்வளோ, கார் எவ்வளோ, வேன் எவ்வளோ போயிருக்கு, எந்தெந்த வண்டி நம்பர் என்ன இருக்குது பார்ப்பாங்க. அப்போ அந்த தணிக்கை பண்ணுறப்போ இந்த 8ஆம் நம்பர் மட்டும் நிறையா அந்த கணினியில் காட்டுது, 8ஆம் நம்பர் இந்தந்த ஆஃபீஸில் கொடுத்துருக்காங்க அப்படின்ட்டு. உடனே அது எப்படி நம்ம வந்து லாக் பண்ணி வச்சோமே, கொடுக்கக்கூடாதுன்னு சொன்னோமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உத்தரவு போடுறாங்க. தமிழ்நாடு பூரா எங்கெங்கே அந்த 8ஆம் நம்பர் ஓடுதோ அதெல்லாம் பிடிங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ நாமக்கல், செங்கேரி, திருச்செங்கோடு இந்த மாதிரி வண்டி வாங்கினவங்கெல்லாம் அந்த காரை பயன்படுத்துகிற போது ஆர்டிஓ, எம்இ இன்ஸ்டியூட்லாம் சேர்ந்து அந்த வண்டியை வந்தால் பிடிச்சி கொண்டு போய் வட்டார போக்குவரத்து அலுவலகத்தில் நிறுத்திடுறாங்க. இந்த வாங்கினவங்க பூரா 10 லட்சம், 15 லட்சம், 8 லட்சம், 7 லட்சம், 6 லட்சம் கொடுத்து புது வண்டியாக ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணாங்க. இப்போ அவங்களுக்கு ஒன்றுமே கிடைக்கல. இப்போ இதை யார் வெளியிட்டாங்க,
ஏன் இந்த மாதிரி வாகனத்தை வந்து பதிவு செஞ்சாங்க? இந்த பதிவு செய்த அதிகாரிகள் யார்? இதற்கு உடந்தையாக இருந்த யார் யார் அதிகாரிகள் உடந்தையாக இருந்தாங்க? மேலும் எந்தெந்த ஷோரூம்லேருந்து இந்த வாகனம் வெளியில் வந்திருக்கு? இதுக்கு யார் மென்பொருள் அந்த ஓடிபிலாம் பார்த்தாங்க? அப்படின்னு சொல்லி ஒரு கணக்கு எடுக்கணும்ல. இப்போ போக்குவரத்துறை அமைச்சர்கிட்ட நாம் என்ன கேட்குறோம்னா, தயவுசெய்து இந்த 8ஆம் நம்பரு இது வரைக்கும் வந்து எல்லா ஆர்டிஓ ஆஃபீஸ்லையும் நீங்கள் போனாலே பார்க்கலாம், கார் நிற்கும். கூட்டினீங்கன்னா 8ஆம் நம்பர் வரும். இந்த வண்டி எவ்வளோ நாளாக நிற்குது, ஏன் நிற்குது, இதை கண்டுபிடிக்கிறதுக்கு யார் இதை கண்டுபிடிச்சாங்க, இதை கண்டுபிடிச்சி யாரால் இது வெளியிடப்பட்டது அப்படின்னு சொல்லி அவங்க மேலே ஒரு வழக்கு போடணும்ல. அரசுக்கு பல கோடி ரூபாய் இழப்பை ஏற்படுத்தியிருக்காங்க, பொதுமக்களுக்கு இழப்பை ஏற்படுத்தியிருக்காங்க. இது வந்து ஒரு மர்மமாகவே இருக்குது இது வரைக்கும். இந்த 2020க்கு பிறகு இந்த 8ஆம் நம்பரை வாங்கின ஆட்கள் பூரா அங்கங்கே வட்டார போக்குவரத்து அலுவலகத்தில் 2 கார் 3 கார் 4 கார் அப்படின்னு சொல்லி இத்து போய் கிடக்குது. வாங்கினவங்க பொதுமக்களுக்கு நஷ்டம். பொதுமக்கள் ஒன்றும் தெரியாமல் முழிச்சிட்டு இருக்கிறாங்க. இது வந்து பொதுமக்களுக்கு நஷ்டம், போக்குவரத்துறைக்கு நஷ்டம், விற்றவங்க ஷோரூமுக்காரங்களுக்கும் அந்த கணினியை வந்து அதை வந்து பாஸ்வேர்டோட வெளியில் கொண்டு வந்தவங்களுக்கும் லாபம். இதை வந்து ஒரு விசாரணை வைக்கணும். எல்லாமே இப்போ புதிய ஆஃபீஸர் தான். இப்போ டிசி வந்து புதுசாக வந்திருக்காரு, போக்குவரத்துறை ஆணையர், அமைச்சரும் புதுசு. அதனால் இதை வந்து இதில் யார் யார் இன்வால்வ் ஆகியிருக்காங்கன்னு சொல்லிட்டு ஒரு விசாரணை வச்சிங்கன்னா கண்டிப்பாக பல லட்ச ரூபாய் இதில் அரசுக்கு வருமானம் வரும். இதை வந்து அமைச்சர் செய்யணும். இந்த 8ஆம் நம்பர் வண்டியை கண்டுபிடிக்கணும். யார் இதெல்லாம் செஞ்ச வேலை, எப்படி வந்தது, எந்தெந்த ஷோரூம்லேருந்து வெளியே கொண்டு வந்தாங்க, எந்தெந்த ஆஃபீஸில் அப்போ எந்த அதிகாரிகள் இருந்தாங்கன்னு சொல்லிட்டு இதை வெளியில் கொண்டு வந்தால் பெரிய ஒரு இது அமைச்சருக்கு ஒரு வரவேற்பு கிடைக்கும். நான் நம்புகிறேன். இந்த 8ஆம் நம்பரை வாங்கினவங்களும் நம்புகிறாங்க. பல பேர் என்கிட்ட சொல்லிகிட்டு இருக்காங்க, 8ஆம் நம்பர் போச்சு சார், 8ஆம் நம்பர் வாங்கி என் காரே போச்சு, பல லட்சம் இழந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் அமைச்சர் இதுக்கு ஒரு நடவடிக்கை எடுப்பார்னு இந்த 8ஆம் நம்பர் கார் வாங்கினவங்களும் மோட்டர் சைக்கிள் வாங்கினவங்களும் நம்புகிறாங்க, பொதுமக்களும் நம்புகிறாங்க. 3வது தகவல், விதிமுறைகளை மீறி இயக்கிய 191 வாகனங்கள் பறிமுதல், 1225 பேர் அபராதம். அந்த நபர்களுக்கு, வாகன ஓட்டுநர் உரிமையாளர்களுக்கு அபராதம். எப்படி அபராதம், யார் போட்டாங்க? சேலம் ஆர்டிஓ எம் இன்ஸ்பெக்டர். சேலத்தில் 2 3 ஆஃபீஸ் இருக்குது. அதில் ஒரு ஆஃபீஸில் ஆர்டிஓவில் இன்சார்ஜ் எம்இ இன்ஸ்பெக்டர், 2 ஆஃபீஸில் ஆர்டிஓ எம்இ இன்ஸ்பெக்டர், ஆர்டிஓ எம்இ இன்ஸ்பெக்டர், ஒரு எம்இ இன்ஸ்பெக்டர். ஓமலூரில் பகுதி அலுவலகத்தில் ஒரு எம்இ இன்ஸ்பெக்டர். மேட்டூரில் வட்டார போக்குவரத்து அலுவலகத்தில் ஒரு ஆர்டிஓ, ஒரு எம்இ இன்ஸ்பெக்டர். தருமபுரியில் ஒரு ஆர்டிஓ, அரூர் எம்இ இன்ஸ்பெக்டர், அரூரும் பாலக்கோடு எம்இ இன்ஸ்பெக்டர். இப்படி இவங்கெல்லாம் சேர்ந்து இரவு பகல் என்று பார்க்காமல், காற்று மழைன்னு பார்க்காம விடிய விடிய ரோட்டில் டோல்கேட்டில் நின்று கிட்டத்தட்ட 191 வாகனங்களை பறிமுதல் செஞ்சுருக்காங்க. 1225 வாகனங்களுக்கு வந்து அபராதம் போட்டிருக்காங்க. அபராத தொகை மட்டும் 74,15,000 ரூபாய். இதில் சீட் பெல்ட் அணியாதவங்க, ஹெல்மெட் போடாதவங்க, வாகனத்தில் அதிக லோடு ஏற்றினவங்க, வாகனத்தில் ஆளை ஏற்றிட்டு வந்தவங்க, வாகனத்துக்கு வந்து சாலை வரி கட்டாதவங்க, எஃப்சி பண்ணாதவங்க, இது மாதிரி லைசன்ஸ் இல்லாதவங்க, இப்படியெல்லாம் விடிய விடிய நின்று ரோட்டில் செக் பண்ணி இந்த அதிகாரிகள் கடுமையான உழைப்பு தான். இது அரசுக்கு பெரிய ஒரு வருமானம். இது போன்ற தமிழ்நாடு பூரா இதை நடைமுறை பண்ணார்னா டிசி அல்லது போக்குவரத்தினுடைய அமைச்சர் இன்னும் அரசுக்கு கூடுதல் வருமானம் வரும். வருமானம் வருவதற்கு இன்னொரு வழியும் இருக்குது. வட்டார போக்குவரத்து அலுவலகத்தில் வேலை செய்யக்கூடிய எம்இ இன்ஸ்பெக்டர்களுக்கு வாகனம் கிடையாது. அவங்களுக்கு அவங்களுடைய சொந்த காரை வச்சு ரோட்டில் ஒத்தாளாக நின்று தான் காரை, பஸ்ஸையோ லாரியோ நிறுத்தி அதை செக் பண்ணுறாங்க. யாராவது ஒரு ஆளை வந்து கூட்டிகிட்டு போகிறாங்க, 100-50 அவங்களுடைய சம்பளத்தில் கொடுக்குறாங்க. இதற்கு ஒரு வாகனம் இவர்களுக்கு கொடுத்துட்டு ஒரு ஓஏவும் ஒரு டிரைவரும் கொடுக்கணும். இப்போ இவங்களுக்கு கொடுத்தீங்கன்னா சரியாக இருக்கும். பகுதி அலுவலகத்தில் அவங்களுக்கு ஒரு வாகனமும் ஒரு ஓட்டுநரும் கொடுத்துருக்காங்க. பெண் அதிகாரிகளுக்கு எந்த பாதுகாப்புமே கிடையாது, இரவு போய் நிற்கிறவங்களுக்கு. இப்போ இவங்களுக்கு ஒரு பாதுகாப்புன்ற ஒரு முறையை ஏற்படுத்தணும். நீங்கள் வாகனம் இதுவரைக்கும்
இந்த வட்டார போக்குவரத்து அலுவலகத்தில் ஆர்டிஓ செக்ஷன்லேயோ ஜேடிசி டிடிசி யாருக்குமே வாகனம் கொடுக்கல. இப்போ நேற்றுக்கு சிங்கப்படை பெண்கள் ஒரு குரூப்புக்கு கூட போலீஸுக்கு கூட வாகனத்தை கொடுத்துருக்காங்க. புதிய முதலமைச்சர் புதிய வாகனத்தை. இதற்கு முன்னாடி நிறையா வாகனங்கள் வாங்கியிருக்காங்க. பொலிரோலாம் வாங்கி அந்த ஜீப்பை கொடுத்துருக்காங்க. ஏன் வட்டார போக்குவரத்து அலுவலகத்துக்கு வாகனத்தை கொடுக்கக்கூடாது? வாகனத்தை கொடுங்க. வாகனத்தை கொடுத்து ஒரு ஓயை கொடுங்க, ஒரு டிரைவரை போடுங்க, கூட அவர்கள் நிற்பதுக்கு ஒரு அசிஸ்டண்ட்டை போடுங்க. அப்போ தமிழ்நாட்டில் இருக்கிற 144 வட்டார போக்குவரத்து அலுவலகத்துலேயும் அதிக வருமானங்கள் வரும். அதிக வருமானம் கவர்மெண்ட்டுக்கு ரெவன்யூ வரும். ரெவன்யூ வருவதற்கு உண்டான வழியை நம்ம சொல்கிறோம். இதை அமைச்சர் கண்டிப்பாக கவனிப்பார். இந்த மாவட்டத்தில் இருக்கிறவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப கஷ்டம். அதாவது இப்போ நான் சொன்னவங்கலாம் பார்த்திங்கன்னா எந்த நேரத்தில் என்ன நடக்குன்னு தெரியாது. ரோட்டில் நின்று ராத்திரியில் போய் நிறுத்திக்கிட்டு ஒருத்தருக்கும் கேஸை போட்டுக்கிட்டு சில பேர் ஒருத்தர் வருவார், டிரைவர் வருவார், கூடவே ஒருத்தர் ட்ரிங்க் அண்ட் டிரைவிங்கில் வருவார். அவரு ஏதாவது உங்களை திட்டுவாங்க. இப்படியெல்லாம் இவங்கெல்லாம் திட்டு வாங்கிக்கிட்டு கஷ்டப்படுறாங்க. மேற்கொண்டு இந்த செய்தியில் உங்களுக்கு நாம் பகிர்ந்து கொள்ள விரும்பினேன். உங்களிடம் பகிர்ந்து கொண்டேன். எனக்கு சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணுங்கள், வியூஸ் போடுங்க. நான் உங்கள் வீட்டு பிள்ளை. நன்றி. என்றும் உங்கள் அக்கனி.